ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் டார்க்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேர் இன்னும் திக்காகவும் ஷைனிங்காகவும் மாறும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 4 பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். என்னெல்லாம் அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர், செம்பருத்தி பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர், அப்புறம் ஹென்னா பவுடர். ஒவ்வொரு பவுடர்லேயும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இல்லைனா இதுக்கு நம்ம தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தயிர் யூஸ் பண்ணும்போது தயிர் நம்ம ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. தயிரில் இருக்கிற பயோட்டின் நம்ம முடியோட வேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி இந்த பவுடர்ஸை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஆம்லா பவுடர் நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷைன் கொடுக்கும். கரிசலாங்கண்ணி பவுடர் நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுது, அதோட ஒரு நேச்சுரலான பிளாக் கலரை கொடுக்குது. செம்பருத்தி பவுடரும் ஹென்னா பவுடரும் கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணுது. செம்பருத்தி பவுடர் ஒரு நல்ல கண்டிஷனர். இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் பேக்கோட பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பேக் உங்கள் ஹேரை தின்லேருந்து திக்காக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.